வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட், அதாவது 4 மாணவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க கூட நாம பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். லாவண்யா, அஜித், அபிராமி, சூர்யா 4 மாணவர்கள் இணைஞ்சிருக்கீங்க. எல்லா மாணவர்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் நிறைய அதிகமான சேலஞ்சஸ், நிறைய சவால்களை சந்தித்து அதுக்கப்புறமா ஒரு மத்திய கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றிருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஜேர்னி எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வந்தீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முதல்ல லாவண்யா, நீங்கள் என்ன காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு? உங்களோட ஊர் எப்படியான ஒரு ஊர், உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது அதை சொல்லுங்கள். என் பேர் லாவண்யா மேம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் குட்டகரை கிராமத்துலேருந்து வரேன். ஜிடிஆர் பட்டறைக்காடு ஸ்கூலில் படித்தேன். எனக்கு நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது தெரியாது. எங்கள் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக தெரிய வந்துச்சு. அதனால் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அப்புறம் செகண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு கர்நாடகா போயிட்டேன். ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக குமுளி கேம்ப் நடத்தினாங்க. அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதினேன். இப்போ கிளியர் பண்ணிட்டேன் செகண்ட் எக்ஸாம். இப்போ எனக்கு சென்னையில் சீட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு, என்ன படிக்க போகிறீங்க? நிஃப்ட் பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் படிக்க போகிறேன். ஓகே, சரி. அஜித், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு இப்போ எந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது? எங்கள் அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. நான் வந்து அங்கே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி எதுவுமே தெரியாது. எங்கள் சாரு சொன்னார், இதே மாதிரி எக்ஸாமெல்லாம் இருக்குது, எழுதுங்க அப்படின்ட்டு. அது எங்கள் சாரே எனக்கு அமௌண்ட் கட்டி, அவரே எல்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி என்னை அது சேர்த்து விட்டார். நான் அங்கே படித்து எக்ஸாம் எஃப்டிடிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இப்போ எனக்கு வந்து சென்னையில் வந்து ஃபுட்வேர் டிசைனிங் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் எனக்கு கிடச்சிருக்கு. அபிராமி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, எப்படி அந்த காலேஜில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வந்தது? என்னுடைய பேர் வந்து அபிராமி. நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஜவாதில்ஸ்லேருந்து வரேன். என்னுடைய ஊர் வந்து கோவிலூர். எனக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அக்கா மூலிமா தான் ஹெல்ப்பில் தான் வளர்ந்தேன். அதனால் எனக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தெரியும். ஏகலவா மாதிரி உண்டு ஒரு பள்ளியில் புளியம்பட்டியில் படித்தேன். டீச்சர்ஸ் வந்து போன வருஷம் வந்து நிஃப்ட் 2 பேர் ஜாயின் பண்ணாங்க எங்கள் ஸ்கூலில் இருந்து. அதனால் எனக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வந்துச்சு. அதனால் சார்ட்ட அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் 12th முடித்த உடனே குமிழி கேம்ப் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து கோச்சிங் கொடுத்தாங்க, 1 month கொடுத்தாங்க. அங்கே கோச்சிங் முடித்த உடனே அவங்களே எக்ஸாமும் கூப்பிட்டு போயிட்டு எழுதி இப்போ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து எஃப்டிடிஐ வந்து சென்னையில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃபுட்வேர் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில். ஓகே. சூர்யா, நீங்கள் சொல்லுங்கள், எந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்கு? எனக்கு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெங்களூர் மேம். என் பேர் வந்து சூர்யா. நான் வந்து என் டிஸ்ட்ரிக் வந்து திருவண்ணாமலை, நான் வரது வந்து ஜவாது ஹில்ஸ்லேருந்து வரேன். என் ஊர் வந்து முள்ளிப்பட்டு. இப்போ உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? எனக்கு ஸ்கூல் மூலியமாக தான் பண்ணீங்க. எங்கள் ஸ்கூல் மூலியமாக தான் தெரிய வந்து மேம். இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது, நிஃப்ட் எஃப்டிடிஏ நீட்டில் இருக்குது, நீ அதில் போய் ஜாயின் பண்ணி பாரு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேம். நம்மளுக்கு எதுவும் தெரியல, சரி நாமளும் போகலாம் அப்படின்ட்டு போனோம் மேம். போயிட்டு 3 எக்ஸாம் எழுதுறோம் மேம். அது நீட்டு, நிஃப்ட்டு, எஃப்டிடிஐ 3ல் நீட் மட்டும் போச்சு மேம். எஃப்டிடிஐயும் நிஃப்ட்டு கிடச்சிச்சு. இப்போ எனக்கு பிடிச்சது வந்து நிஃப்ட்டு, அதனால் நான் நிஃப்ட்டுக்கு எடுத்துக்கிறேன் பெங்களூரில் மேம். ஃபேஷன் டிசைன் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றி தெரியுமா? அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை சூஸ் பண்ணிங்களா? சொல்லுங்கள் அதை பற்றி. ஃபேஷன் டிசைன் அதை பற்றி எதுவும் தெரியாது மேம். அதுக்கப்புறம் அவங்க சொல்ல அது நினச்சி அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம். அதனால சூஸ் பண்ணி நானே எடுத்தேன் மேம். ஓகே, பொதுவாக ஃபேஷன் டிசைன்னா அதுக்கு ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே அதை பற்றிலாம் நிறைய ட்ராயிங் சம்மந்தமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் எப்படி நீங்கள் ரெடி ஆனீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? அதுக்கு முன்னே ட்ராயிங் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் மேம். அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் கற்றுக் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் அப்படி டெவலப் ஆயிடுச்சு மேம். அபிராமி, நீங்கள் உங்களுக்கும் ஃபேஷனில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? ட்ராயிங் அதிலலாம் உங்களுக்கு இருந்ததா? பிடிக்கும். டிசைனிங் நம்ம கிளாத்ஸு நியூ மாடல்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு போன வருஷம் ஏன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து போனதுனால எனக்கும் அந்த எய்ம் வந்துடுச்சு, போய் ஜாயின் பண்ணணும் சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த ஃபேஷன் டிசைன் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் எப்படி பண்ணீங்க?
ப்ரிப்பரேஷன் வந்து ஆன்லைன் கிளாஸ் போச்சு மேம் எங்கள் ஸ்கூலில். அதுக்கப்புறம் 12th முடிச்ச உடனே குமிழி கேம்ப் போயிட்டு அங்கே கோச்சிங் கொடுத்தாங்க. சரி அஜித், நீங்கள் இப்போ ஃபுட்வேர் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு இப்போ இது நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம நல்லா படிப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்களா, இல்லை ஏற்கனவே அந்த யோசனை உங்களுக்கு இருந்ததா டிசைன் சம்மந்தமாக போகணும் அப்படின்னு? ஏற்கனவே இருந்தது எனக்கு ஃபுட்வேர் டிசைனிங்லாம் எனக்கு தெரியாது எதுவுமே. எனக்கு அதுக்கப்புறம் தான் சார் சொல்லி தான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் நான் என்ட்ரன்ஸில் எழுத வந்தேன். எல்லாருக்குமே ட்ரெஸ் அழகாக போடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அதை டிசைன் பண்ணணும், நம்மளே அதை டிசைன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். அது எப்படி உங்களுக்கு வந்தது? எனக்கு வந்து நல்லா ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணணும், எல்லோரும் முன்னாடியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணும். அதனாலேயே எனக்கு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் மேம். இப்போ மலை மேலே அந்த வீடு இருக்கும் அப்படின்னா சுற்றி அதுக்கு சம்மந்தமான வசதிகள், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்குமா, இல்லை இல்லாமல் இருக்குமா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தூரம் இல்லை பக்கத்து ஊருக்கு அப்படி போக வேண்டிய அவசியம் இருக்குமா? ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அது சொல்லுங்கள் மேம். எங்கள் ஊரில் வந்து 5th வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அதை சுற்றி காடு தான் மேம் இருப்பேன். ஒரு 10 வீடு 20 வீடு அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும்னா 10 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். எங்கள் ஊரில் ஸ்கூலில் இல்லை மேம், 5th வரைக்கும் தான் இருக்குது. ஓகே. இப்போ உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அம்மா அப்பா கர்நாடகா தான் மேம் போவாங்க கூலி வேலைக்கு. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? உங்களுக்கு இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, அதனால தான் நீங்கள் ஃபேஷனை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு அது சம்மந்தமான ஆசை வரும்போது அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான எல்லா வசதிகள் அப்படின்றது எப்படி இருந்தது உங்களுக்கு? நிறைவேற்றுறதுக்குள்ள எந்த வசதியும் இல்லை மேம். டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. டீச்சர் சொல்லுவாங்க நீ பண்ண உன்னால் முடியும்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வேணாம், இந்த மாதிரி படிப்பு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, நீ படிக்காதுன்னு சொல்லுவாங்க மேம். இப்போ ஃபேஷன் டிசைன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷனில் கிடச்சிருக்குன்னு இப்போ உங்களை கவர்மெண்ட்டே கொண்டாடுறாங்க. இப்போது அந்த மாதிரி உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை பயப்படுறாங்களா? இப்போ சந்தோஷமாக இருக்காங்க மேம். 2nd ரவுண்டில் வந்து எனக்கு கல்கட்டா கிடச்சிச்சு, அவ்வளோ லாங் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க மேம். இப்போ சென்னை கிடைச்சதால ஹாப்பியாக தான் இருக்காங்க. அஜித், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்றது சொன்னீங்க. உங்களுக்கு உங்களோட இந்த ஸ்கூல் டைம் அப்படின்றதும் இந்த மாதிரி ஒரு எய்மை நோக்கி போகிறது, அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது எவ்வளோ கஷ்டத்தோடு கிடைச்சிது? எனக்கு வந்து எங்கள் 2 மாமா இருக்காங்க. என் மாமா சப்போர்ட், அப்புறம் எங்கள் சித்தி சித்தப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அண்ணன் 2 பேர் இருக்காங்க, சித்தியோட பையன் ஒன்று, எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் ஒன்று இருக்கான். எனக்கு படிப்பு செலவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து படிக்கிறது ஃபுல்லாக அவங்களே செலவுக்கு காசு கொடுத்துட்றாங்க. நான் அதனால் படிக்கிறதுக்கு எந்த தேவையெல்லாம் அவங்க பார்த்துக்குவோம். இப்போது வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு இப்போது இந்த இன்ஸ்டியூஷனில் இடம் கிடச்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறம்? ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு மத்திய பிரதேசம் கிடச்சிச்சு, அதனால் அதுக்கப்புறம் அங்கே சென்னைக்கு மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே. இப்போ அந்த படிப்பை பற்றி தெரியுதா ஊரில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லும்போது? அது தெரியாது. ஊர்லலாம் அவ்வளோக்கு யாருக்கும் தெரியாது. இந்த டிசைனிங் கோர்ஸு இப்போ நான் எடுத்திருக்கேன். அபிராமி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் வந்து எப்படி அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு ஊரில் இந்த படிப்பு படிக்கிறத பற்றி அவங்களுக்கு அதை பற்றி தெரியுதா? எனக்கு வந்து அப்பா வந்து சின்ன வயசில் விட்டு போயிட்டாங்க, அம்மா தான் வளர்த்தாங்க. அம்மாவும் 8th வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் அக்கா சப்போர்ட் தான், அவளும் ஒரு பொண்ணு தான். எனக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் எல்லோரும் சொன்னாங்க, ஏன் படிக்காத, யார் உன்னை படிக்க வைப்பா, படிக்காத. எங்கள் அண்ணாவே சொல்லும் படிக்காத சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அக்கா கிட்ட நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்காக 10 மணிக்கு கூட 2 கிலோமீட்டர் காட்டில் கூட நடந்து வந்து என்னை ஸ்கூலில் விட்டு போவாங்க. அதனாலேயே எங்கள் வீடு வந்து சீட்டு வீடு தான், இன்னமும் சீட்டு வீடு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் 2 பேரும் கேர்ள்ஸ் தான், யாரும் ட்ரை பண்ணி கட்ட முடியாது. அதனால் சீட்டு வீடு தான். இப்போ நான் வந்து அங்கே இருக்கிற ஏரியாவில் படித்தா நடந்து போயிட்டு வரணும், ஸ்ட்ரகிள். அதனாலே என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. சரி, நம்மளும் அக்கா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தேன். ஓகே. இப்போ அக்கா என்ன பண்ணுறாங்க? அக்கா கூலி வேலை தான். ஓகே. அக்கா படிக்கலையா? இல்லை, அக்கா படிக்கல. உங்களை படிக்க வைக்கிறதுக்காக படிக்கலையா? ஆமாம். ஓகே. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி இடம் கிடைச்சது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பி தான்? சரி. இப்போ அவங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹைதராபாத் கிடச்சிது. என் அக்கா இருந்துட்டு அவ்வளோ தூரம் வேண்டாம் சொல்லிடுச்சு. ஆனால் நான் போகிறேன் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சரி போ, உன்னால் முடிஞ்சா நீ படி, நான் படிக்க வைக்க நான் இருக்கேன் உன் கூட எப்போவுமே
சொல்லும், நான் இருக்கேன் உன் கூட, நீ என்ன வேணால் பண்ணு சொல்லும். அதனாலே நான் படித்தேன். ஓகே. இப்போ அக்கா இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? ஹாப்பி தான். நீ படி, நல்லா படி, உன்னுடைய இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதனால் இப்போவும் அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு வச்சிட்ருக்கு. நீ இங்கே வந்துரு, கஷ்டப்பட தேவையில்ல. இது வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுத்ததில்ல, அப்பா அம்மா இல்லைன்ற ஃபீல் கூட கொடுத்தது இல்லை. இது வரைக்கும் நான் என் அப்பா அம்மா எல்லாரும் மாதிரியும் பார்த்துக்கிது தான். ஓகே. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறமா? நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் என் கூடவே வச்சுப்பேன், ஃபேமிலியோட நானே பார்த்துப்பேன். ஸோ அக்கா அப்படின்ற ஒருத்தருங்க வந்து உங்களோட இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒத்த ஆளாக அவங்க நின்றுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. சூர்யா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களோட ஊர் எப்படி இருக்கும், உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் இடம் கிடைச்சது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? அவங்க இடம் கிடச்சது தெரியாது மேம். இன்னும் நான் சொல்லலை, சென்னையில் எவ்ரிடே பஸ் தான் கிடச்சிச்சுன்னு. அதுக்கப்புறம் நிஃப்ட்டு எவ்ரிடே கேன்சல் பண்ணிட்டு நிஃப்ட்டுக்கு வந்துடணும் அவங்க கேர்ள் சொல்லணுமே. அவங்க கேர்ள் சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா? அப்பா இல்லை மேம், அம்மாவும் அண்ணாவும் தான் படிக்க வச்சாங்க. அம்மா கூலி வேலை, அண்ணா காலேஜ் மட்டும் முடிச்சிருக்கிறேன் மேம். உங்கள் ஊரில் இந்த படிப்பு பற்றி அது தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்கள் ஊர்லேருந்து ஒரு மத்திய கல்வி நிறுவனங்களில் படிச்சிருக்காங்களா? அதெல்லாம் யாரும் படிக்கல, பெரிய படிப்பில் இல்லை மேம். 12th முடிச்சுட்டு வாத்தியார் அது மாதிரி தான் மேம். அது மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் யாரும் தெரியாது மேம் அவ்வளோவுக்கு ஊரில். ஓகே. இப்போ நீங்கள் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட எய்ம் என்னவா இருக்குது? நல்ல பெரிய பில்டிங்கை கட்டி எங்கள் அம்மாவை மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினச்சிருக்கேன் மேம். ஏன் உங்களுக்கு அது தோணுச்சு? வீடு இல்லை மேம், வீடு ஓட்டு வீடு தான். சரி, அது எல்லாமே சரி, நம்மளால் வீடு இல்லை, நான் படித்து அதான் நம்மளால் காப்பாற்ற முடியும் அம்மாவும் அண்ணாவும். அதுலேருந்து அப்படி தோணுச்சு மேம். இப்போ உங்கள் கூட ஸ்கூலில் படிச்சிருப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை மற்ற விஷயங்கள் செஞ்சுக்கிறதோ ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அது சவாலாக இருந்திருக்கும் அப்படின்னா அது எதுன்னு கேட்குறேன். சவால் காசு இப்போ 500 ரூபா கொடுத்தாலும் சிக்கன் மாதிரி வச்சு மேம். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் யூஸ் பண்ணிட்டு மீதால சிக்கன் படுத்திக்கணும் மேம். ஒரே நாள் செலவு பண்ணிட்டு அந்த நாள் அடுத்தவங்க சாப்பிடும், நம்ம அவன் வாயை தான் மேம் பார்த்துட்டு கிடக்கணும். அதனால் சிக்கன் படுத்தி வச்சுக்கிது மேம் காசு. ஓகே. ஸோ எல்லா சமயங்கள்லையும் சிக்கனமாகவே இருந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றீங்க. ஓகே. லாவண்யா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு ஆசை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மற்றபடி உங்களை சுற்றி இருக்கவங்கள நான் இப்படி பார்த்துக்கணும், இல்லை என் ஊரை நான் இப்படி மாற்றணும், இல்லைனா ஊரில் இருக்கிற இந்த எண்ணம், அது வந்து இப்போ பெண்கள் படிக்க வேண்டாம்னு நினைக்கிற அந்த எண்ணமாக இருக்கலாம், இது எதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? மேம், எங்கள் ஊரில் வந்து பெண்கள் படிக்கக்கூடாது அப்படி தான் மேம் சொல்லுவாங்க. 12th முடித்தா எல்லோரும் நடிச்சிடணும், மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அது சேஞ்ச் பண்ணணும் மேம். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ரோட்டு வசதி எதுவுமே இல்லை மேம், அது சரி செய்யணும் அப்படின்னு தான் மேம் நினைப்பேன். அப்புறம் நல்லா படித்து இந்த டிகிரி முடிச்சுட்டு பிஏ தமிழ் எடுத்து ஐஏஎஸ் படிக்கணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். படிச்சுட்டு எங்கள் ஊருக்கு எல்லா தேவையான வசதி செய்யணும், அதுதான் மேம். அஜித், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல, இருக்கும். அது என்ன ஆசை? இந்த விஷயத்த வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு கிடைக்காமலே இருந்தது, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த நான் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? மேம், நான் நல்லா படித்து எனக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும் கட்டணும் மேம். ஏன்னா எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை, நாங்கள் மாமா வீட்டில் தான் இருக்கோம். சொந்தமாக வீடு கட்டணும், அதுதான் என் ஆசையே. அபிராமி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அக்கா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது உங்களோட எண்ணம்னு சொன்னீங்க. இப்போ லாவண்யா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த விஷயத்த மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எண்ணம் அடிப்படையில் ரொம்ப பின்தங்கி யோசிக்கிறாங்க அப்படியான ஒரு விஷயமா இருக்கலாம். உங்கள் ஊர்னு சொல்ல, பொதுவாக நீங்கள் பார்த்த அல்லது நீங்கள் அனுபவப்பட்ட விஷயம். எங்கள் ஊரில் வந்து இப்போது ஒரு பாய் ஒரு கேர்ள் பேசினாலே அது சம்திங் தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. இந்த காலத்தில் வந்து இப்போவும் அதே சுச்சுவேஷன்லேயே அங்கே அப்படியே இருக்காங்க. அதை தான் மாற்றணும். ஓகே. அவங்களுக்கு 12th முடித்த உடனே கல்யாணம் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ உங்களை மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதை முடியாமல் போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க மேம், நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் இல்லை. எங்களை மாதிரி
நாங்கள் வெளியில் படித்ததுனால ஸ்கூல்லேருந்து இப்படி வந்துட்டோம். ஆனால் அங்கே லோக்கலில் படிக்கிறதுனால அந்த சப்போர்ட்டிவ் எதுவும் இருக்காது. அதனால அப்படியே பின்தங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த பொண்ணுங்க பற்றின இந்த எண்ணம் அது மாறணும் அப்படின்னு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அது மாறணும்னா எது மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எண்ணம், எல்லாரோடைய எண்ணம் தான் மேம். அவங்கவுங்க மனசாட்சியை மாற்றிக்கிட்டா சரி. இப்போ நீங்கள் 12th முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிதான் மேம். ஊரில் யாரும் படிக்கக்கூடாது, இவங்க படித்தாலும் நல்ல நிலைமைக்கு வர மாட்டாங்க. நம்மளை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மேம். ஆனாலும் நம்ம எல்லாமே சொல்லி அவ்வளோ நம்ம படிக்கிற ஒரு இதில் இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க மேம், மைண்ட் செட் மாற்றி. ஓகே, இப்போ படிக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, இதை பார்த்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த எண்ணம் மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம். பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்றிப்பாங்க மேம். அப்போ இதுக்கு முன்னாடி அப்படியான ஒரு உதாரணங்கள் இல்லவே இல்லையா? இல்லை மேம், எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கோம். ஜவாதல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, இருந்தாலும் அவ்வளோ மாற்றம் எதுவும் இல்லை மேம். சூர்யா, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் இது மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு வீடு இல்லையே, எல்லோரும் ஒரு மாதிரி அவங்களும் மெது வீட்டு கட்டுக்குவாங்க மேம். நம்ம வீட்டில் ஓட்டு வீட்டில் இருந்தால் திடீர்னு மழை பெஞ்ச தண்ணி வீட்டில் விழுவும் மேம். சரி, நம்மளும் படித்து நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் மேம். ஓகே, இப்போ வீடு இல்லாதது தான் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ரொம்ப கீழே இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வரவங்களாம் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க மேம். அதுலேருந்தே ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் மேம். சரி, நம்மளும் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் நம்மளும் இவங்களோட டபுள் மடங்கு வீடு கட்டலாம், அவங்களோட நல்ல வசதியாக வரலாம். அப்போ நம்மளை பார்த்து தப்பாக நினச்சோலாம், அப்போ நம்மளை பார்த்து பெருமையாக பேசுவான் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஊர் அதெல்லாம் அழகாக இருக்கும், நிறைய பேர் வந்து அதை ரசிக்கிறதுக்காக மேலே வருவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்னால அதை ரசிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையோ சூழ்நிலையோ இல்லாமல் இருந்ததா? அல்லது நீங்கள் ஊர் இது என் ஊர் அப்படின்னு பெருமையாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் மேம். நம்ம ஊர் நம்ம எப்படி மேம் விட்டு கொடுக்க முடியும்? ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜாலியாகவும் இருந்துட்டு படிக்கவும் முடிஞ்சுதா? ஆமாம், எஸ் மேம். ஒரு பக்கம் சூழ்நிலையும் தப்பாக தான் இருந்துச்சு மேம். என்ன பண்ணுறது, படித்து தான் ஆகணும், வீடு வேறு இல்லை, ஒன்றும் எல்லோரும் பார்த்துக்கணும். நாம் தான் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் நாம் தான் பார்க்க முடியும். அவங்களுக்கும் வயசாகிட்டே போகுது மேம், அவங்களே எத்தனை நாளைக்கு தான் பார்ப்பாங்க நம்மள. அதனாலே தோணுச்சு அப்படியே படித்து இந்த நிலைமைக்கு வந்து இருக்கு மேம். நான் இப்போ வந்து இங்கே பேசணுன்னு எனக்கே நம்பிக்கை இல்லை மேம். நான் இங்கே வந்து பேசுறேன்னா எனக்கு தெரியல மேம். நீங்கள் சொல்லுங்கள் அஜித், இப்போ உங்களை ஒரு டீச்சர் தான் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி இப்போ உங்களோட சூழல் தெரிஞ்சு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்களா, இல்லை நீங்கள் கேட்டிங்களா, எப்படி? எங்களோட சூழலை தெரிஞ்சு அவர் முன் வந்தாங்க சார். என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க? எனக்கு செலவு காசுலாம் கொடுப்பாரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு மேம். நான் எனக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சி விடுவார், இதே மாதிரி படிக்கிறதுக்கு இந்த மாடலுக்கு படிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாமே அனுப்பிச்சி விடுவார். இதேமாதிரி எவ்ரிடே மாடல் கொஷின் கூட அனுப்பிச்சி விடுவார். நல்லா நிறைய படித்தேன், நான் நிறைய ஹெல்ப் பண்ணார். சொல்லுங்கள் அபிராமி, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு சூழல் அப்படின்றது இருந்ததா ஸ்கூல் படிக்கிற சமயத்தில்? எப்படி என்ஜாய் பண்ணுறதுனா உங்களுக்கு எது வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது? ஃப்ரெண்ட்ஸ் மேம். ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனாலே ஸ்கூல் ஜாலி தான் மேம். ஆனாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன், படிக்கிற நேரத்தில் படிப்போம், ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக இருப்போம் மேம். எங்களுடைய HM வந்து டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அவர் இல்லைன்னா இந்த சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியாது மேம். சத்தியமாக ஃபிசிக்ஸை எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணமே. அவங்க தான் எல்லாமே சொன்னாங்க, அவங்க தான் மேம். ஓகே, என்ன மாதிரி ஹெல்ப்லாம் உங்களுக்கு கிடைச்சிது? இப்போ அந்த மாதிரி ஹெல்ப் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு அவசியமான ஒரு ஹெல்ப்பாக இருந்தது? இப்போது ஸ்டடீஸ் கூட எந்த எச்சமாச்சு நைட்டில் இருப்பாங்களா? இல்லை மேம், அவங்க 11 o'clock வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்றதுனால ஸ்டடி வச்சு உக்காந்துட்ருப்பாங்க மேம். எங்களுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தூங்கவே மாட்டார், காலையில் எழுந்து வந்துடுவார். எல்லாம் அவரால் தான் மேம். சூஸ் பண்ணியிருக்க இந்த படிப்பு, இப்போ இதை பற்றி இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போது அந்த உங்களோட காலேஜ் அதெல்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? இப்போ அதை பற்றின என்ன உங்களுக்கு என்ன, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த படிக்கிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற பிளானிங்லாம் இருக்கா? இருக்குது மேம், பிளானிங் இருக்குது. என்ன பிளான் வச்சுருக்கீங்க சூர்யா? எனக்கு வாலிபால் தான் மேம், இந்தியா டீமில் ஆடணுன்னு ரொம்ப நாள் ஆசை மேம். அதுதான் மேம் முக்கியமான ட்ரீம். அதுக்கப்புறம் வீட்டு தான்.
வீடு இதுதான் மேம். ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்வால்வ் ஆக போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா? சிங்கிங் பாட்டு நல்லா பாடுவேன். ஓகே. சிங்கிங் பிடிக்கும் எனக்கு. ஆ. ஆனால் எங்கள் கிளாஸில் நான் எங்கள் பசங்கக்கிட்டலாம் பாடி காட்டுவேன். ம். ஆனால் நான் நல்லா பாடுவேன். ஆனால் இது வரைக்கும் ஒன்று எங்கேயும் பாடினது கிடையாது. ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் என்னை போடா போடா பாடுறான்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஒரு சில பயம் தயக்கம் இருக்கிறதுனால நான் போக மாட்டேங்கலாம். ஆ. இங்கே பாடுங்க, இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், பாடுங்க. என்ன பெத்த அம்மாவே என் ஆசை அம்மாவே, சின்ன மகன் வந்து இருக்கேன் கண்மூழிச்சி பாரம்மா, செல்ல மகன் வந்து இருக்கேன் வாய்தி இருந்து பேசம்மா, நெஞ்சே படபடங்க ரத்தம் துடி துடிக்க, சின்ன மகன் வந்து இருக்கு கண்மூழிச்சி பாரம்மா, செல்ல மகன் வந்து இருக்கேன் வாய்தி இருந்து பேசம்மா, என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ, என்னென்னமோ நான் நினச்சி பயந்தே போனேம்மா, பார்த்து பல நாளாச்சோ என் நினைப்பு வந்துருச்சோ, ஏக்கத்தில் சாஞ்சிட்டியோ என்னன்னு சொல்லம்மா, கடைசியை பிறந்தவன்னு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பையன் வந்து இருக்கேன் பேசாமல் கெடுக்கிறியே, என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்ட, பெத்த கடன் தீர்ந்ததுன்னா இப்படி நீ படுத்துக்கிட்ட, என்ன பெத்த அம்மாவே என் ஆசை அம்மாவே, சின்ன மகன் வந்து இருக்கேன் கண்மூழிச்சி பாரம்மா, செல்ல மகன் வந்து இருக்கேன் வாய்தி இருந்து பேசம்மா. சூப்பராக பாடுனீங்க. தேங்க்யூ மேம். என்ன பாட்டு இது? இது வந்து நாட்டுப்புற பாட்டு, அம்மா பாட்டு மேம். இப்போது உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பெரிய அளவில் எக்ஸ்போஷர்னால் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க இப்போ பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, முன்னேறி வரணும், படிப்போட இது தெரியணும். அவங்களுக்கு யாரும் படிப்பு தெரியாது மேம். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி யாரும் கேர்ள்ஸ் படிக்க மாட்டாங்க, படிக்கவும் கூடாது. அப்படி தான் மேம். ஓகே, அதை தாண்டி வரணும். அதை தாண்டி வரணும். ஓகே அஜித், நீங்கள் சொல்லுங்கள். அங்கே கல்லூரியின் மலையிலையும் அப்படி தான் மேம். நிறைய பசங்க அப்படி சின்ன வயசுலேயே ஸ்கூல் விட்டு நின்றுவாங்க, போக மாட்டாங்க. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி ஸ்கூல் போகாமல் இந்த மாதிரி நின்றுவாங்க பாதியிலே. அதேமாதிரி இருக்காமல் தாண்டி வரணும் மேம். அதெல்லாம் அந்த பழக்கத்தை மாற்றிக்கணும். ஓகே, எது என்ன சொல்கிறீங்க இப்போது? உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்ற சூழல், பொருளாதார அளவில் நிறைய கஷ்டங்கள் இருந்த ஒரு சுச்சுவேஷன், ஃப்ரெண்ட்ஸு இல்லை டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கஷ்டம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து சரி ஏதோ ஒன்று அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நிறைய காரணம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி என்ன எண்ணத்தோடு அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து மேலே வரணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கணுன்னு உங்களோட அட்வைஸ் கேட்குறேன். சிம்பிளாக என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க? அட்வைஸ் சொல்ல தெரியாது. சரி அபிராமி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க அக்கா அப்படின்ற ஒருத்தவங்களோட உந்துதலில் நீங்கள் மேலே வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அதையே நம்மளோட பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டா கஷ்டத்திலே இருந்துடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிற நீங்கள் அட்வைஸ் என்ன? வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேம், நம்மளுக்கு தான் பயன்படுத்த தெரில. நம்ம தான் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமலே வெற்றி வேணும்னா சத்தியமாக கிடைக்காது. முயற்சி தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறீங்க. சூர்யா, நீங்கள் சொல்லுங்கள். என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க? படிக்கிறோன்னா விடுங்க, அவன் திறமை அவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதுதான் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது பின்னாடி ஒவ்வொன்று பின்னாடியும் ஒரு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வர்றதுக்கான ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் 4 பேருமே இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. உங்களோட கனவு, உங்களோட லட்சியம் இது எல்லாமே நிறைவேறணும்னு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். எங்களோட இங்கே வந்து உங்களோட இந்த வாழ்க்கை சூழலை ஒரு இன்ஸ்பிரேஷனை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். இந்த மாணவர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே
மற்றவர்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சின்ன பசங்க இவங்க சொல்கிற இந்த வார்த்தைகள் அப்படின்றதுமே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனை சொசைட்டியில் சமூகத்தில் உருவாக்கும். பெண்களோட கல்வி சம்மந்தமாக இவங்க சொன்ன விஷயம், அவங்களோட அக்கா வளரணும்னு சொன்ன விஷயம், அம்மா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயம், இது எல்லாமுமே ஒவ்வொருத்தருக்குமான ஒரு முன்னுதாரணமாக இங்கே அமைஞ்சிருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.